நான் கண்டையிட்டுக் கொண்டிருந்த நேரம் திடீரென்று எங்கோ மாயமாய மறைந்து விட்டான். என்ன சொன்னீர்கள்? அவன் செய்ததையெல்லாம் மறந்து விட்டீர்களா? அவன் இருக்கும் இடத்தை மட்டும் சொல்லிவிடு. உன்னை எல்லாரும் சோதிக்க உன்னுடைய உள்ளமாகப்பட்டது என்ன எப்படி இருக்கின்றது? உன்னை நான் சோதிக்கவே நான் இந்த நாடகம். அதாவது அவன் இருக்கும் நேரத்தை உடனடியாக சொல்ல வேண்டும். அதோ தெரிகின்றது பார். அந்த நதியை மூழ்கிக் கொண்டு மூலமந்திரம் ஜபித்துக் கொண்டிருக்கிறான்.
அந்த மூல மந்திரத்தை ஜபித்து அந்த மந்திரம் பூர்த்தியாகிவிட்டால் இந்த யுத்தத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் உயிர் பெற்று எழுவார்கள். கேட்டவுடனே அவனை ஜெயிக்க முடியாது. ஆனால் இப்போது அதான் இருக்கிறாரே, பேடியை போல் கங்கையிலே போய் விழுந்து கொண்டால் நான் விட்டு விடுவோம். என்ன இது? இந்த தண்ணீரிலே கால் பின்னோக்கி சென்று ஒளிந்திருக்கின்றான். இவனை விலகப் போவதில்லை. நீதியுள்ள தாயகியே, எந்தனை காரும் அம்மா, என் குறையை தீரும் அம்மா. ஒழித்து வைத்தாய் கங்காபவனி. நானும் உனக்கு பேரன்தான், அந்த துரியோதனும் உனக்கு பேரன்தான். ஒரு கண்ணிலே சுண்ணாமும் ஒரு கண்ணிலே வெண்ணெய் வைத்தாற் போல் ஒருவனை ஒழித்து வைத்துக் கொண்டு ஒருவனை அலைவிடுவது நியாயமில்லை. அவனை வெளியே அனுப்பிவிடு. நீ அனுப்ப மாட்டான். நன்றாக யோசித்துப்பார். உன்னை போல ஒரு பெண்ணை தன் தம்பி துச்சாதனை அனுப்பி தலைமையில பிடித்து இழுத்து வந்து ராஜ்யசபையிலே நிற்க வைத்து கட்டியிருந்த சேலையை புரிந்தானே, அவனுக்கா பாராபட்சம் காட்டி ஒழித்து வைத்திருக்கின்றான். அச்சுதா, ஐயரி, கோவிந்தா, கரையில் இருந்து ஜலத்தில குதித்தான். குளத்தில குதித்தான். நான் ஜலத்திலே இறங்கிவிட்டேன். நான் உன்னை விடப்போவதில்லை. நீ கழுத்தளவு ஜலத்தில் கண்ணோடி இருந்தாலும் படித்த பழத்தை போல
போட்டு லைட் நல்லா தூக்கு. கிட்ட ரெண்டும் கிட்ட தானே. ஐயா என்ன செய்வே, ஐயா என்ன செய்வே, எந்த தலைவீதி கருத்த பையனுக்கு
பாஞ்சால மகளே ஓம் சக்தி பாஞ்சாலியானால் ஓம் சக்தி பாரணமும் முன்னாலே படுகளமும் தான் பின்னாலே பாரண முன்னாலே படுகளமும் பின்னாலே ஓம் சக்தி ஓம் சக்தி எல்லையில் நின்றால் ஓம் சக்தி அக்கினி பிறந்தால் ஓம் சக்தி அக்கினி பிறந்தால் ஓம் சக்தி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கணும் பக்கம் லைட் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பின்னால் எல்லாம் அப்படியே மேலே இறங்கி அப்படியே இப்படி காட்டுறா சரியா Hey!